இப்படிதான் நான் சொன்னா கேட்கவே மாட்டாங்க நம்ம கஸ்டமர். 2000 இல்ல 2018 ரூபீஸ்க்கு ஆர்டர் பண்ணிட்டு இப்படி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு 2000க்கு மேல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜுவல்லரி வந்துட்டு நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன கிஃப்ட் வச்சேன், 2 கிஃப்ட்டாக வச்சுருந்தேன். ஸோ என்ன கிஃப்ட் வச்சேங்கிறதையும் வீடியோ எண்டிங்கில் காட்டியிருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட் டைம் 2000 ருபீஸ்க்கு இப்போ தான் நம்மக்கிட்ட ஆர்டர் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பீட்ஸ் பிரேஸ்லெட்லாம் போட்டிருக்கோம்ல, அது ஆன்டி டென்னிஸ் செயின்ஸு இல்லை வந்துட்டு செட்டாக வாங்குவாங்களா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு 2000 கிட்டலாம் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. பட் இது வந்துட்டு நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ண ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜுவல்லரியில் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு 2000க்கு வந்துட்டு மொத்தமாக இந்த வாட்டர் ப்ரூஃப் ஜுவல்லரி வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா ஃபஸ்ட்டு இவங்க வந்துட்டு நமக்கு மெசேஜ் பண்ணாங்க. வாட்ஸ்அப்பில் தான் பண்ணியிருந்தாங்க. நான் வாட்ஸ்அப்பில் எப்போயாவது ஆர்டர் எடுப்பேன், அது கோச்சிக்காதீங்க. ஏன்னா இன்ஸ்டாவில் பண்ணிங்கன்னா உடனே நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணிடுவேன். நான் வாட்ஸ்அப் பக்கம் வந்தால் மட்டும்தான், எதார்த்தமாக வந்தால் மட்டும்தான் ஆர்டர்ஸ் என்னால் எடுக்க முடியும். ஸோ இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில இமேஜஸ் அனுப்பி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே கஸ்டமைஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் நான் வந்து சொல்லியிருந்தேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இப்போதைக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது வந்து கஷ்டம், இப்போதைக்கு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய கஸ்டமைஸ் மாதிரி தான் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அவ்வளோதான், போயிடுவாங்க, வாங்க மாட்டாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் வந்துட்டு சரி ஓகே புரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்மக்கிட்ட உள்ள நான் சொல்லியிருந்தேன் நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே கேட்டிங்கன்னா நான் கொடுப்பேன். அதில் கொஞ்சம் ஒரு சில கஸ்டமைஸ்னால் இப்போ கஷ்டம்னு சொன்னோன்னே நம்மக்கிட்ட உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஃபோட்டோஸ் எல்லாம் நான் அனுப்பிச்சிருந்தேன். ஒரு சில ஃபோட்டோஸ் அதையும் பார்த்து ஒரு சில ஜுவல்லரிஸ்லாம் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கஃப் டைப் மாடல் பிரேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா நெக்லஸ்ஸு, ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கியிருந்தாங்க. இவங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக டோட்டலாக இவங்களுக்கு எவ்வளோ வந்துருந்துச்சுன்னா 2018 ருபீஸ் வந்துருந்துச்சு. பட் வந்து அவங்க வந்து பே பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா 2000 ருபீஸ் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. சரி ஓகே நானும் விட்டேன், இவ்வளோ வாங்கியிருக்காங்க, ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப நமக்கு மெசேஜ் பண்ணி, சாரி சிஸ், இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்டை சொல்லி போட சொன்னேன், அவங்க வந்து 2000 போட்டாங்க 2018 பதில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல சிஸ் விடுங்கன்னு சொன்னேன். ஆனால் அது கேட்காம அவங்க வந்து 18 ருபீஸை வந்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. இப்படி தான் நம்ம கஸ்டமர் வந்து மாற்றி அமௌண்ட் அனுப்பிச்சிட்டாலும் கம்மியாக அனுப்பிச்சிட்டாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பவும் அனுப்பிடுவாங்க. இல்லை எக்ஸ்ட்ரா அனுப்பிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்மளை அனுப்ப விட மாட்டாங்க, திரும்ப அனுப்பி விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இவங்களுக்கு கிஃப்டாக அந்த க்யூட்டான பவு டைப் மேட் ஃபினிஷில் உள்ள ஒரு ஹேர் கிளிப்பும் அது கூடவே ரிங்கும் வந்துட்டு பேக் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணோம்னா முடிஞ்ச வரை இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல், வாட்டர் ப்ரூஃப் ப்ளஸ் ஹைப்போஅலர்ஜெனிக் கோல்டு பிளேட்டட் டெய்லி வியர் தான்.